சாம்பியன்ஷிப் டிராபி இறுதிப் போட்டியில் இன்று இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதுகிறது. ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு அதிகமாக வருகிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் அன்வர். வணக்கம் அன்வர், விவரங்கள் என்ன? ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை யாருக்கு என்பதை முடிவு செய்யும் இறுதிப் போட்டி இன்று சற்று நேரத்தில் துவங்குகிறது. துபாய் மைதானத்தில் நடைபெறும் இந்த இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் பலப்பட்சை நடத்துகின்றனர். இன்றைய போட்டி சரியாக 2 மணிக்கு டாஸ் போடப்படுகிறது. இந்த ஆட்டத்தில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி 3வது முறையாக கோப்பையை வெல்லுமா என எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் இந்திய அணி ஒரு முறை கூட டாஸில் வெற்றி பெறவில்லை. ஆனால் இந்திய அணியின் ஆட்டம் சும்மா வெறித்தனமாகவே இருக்கும் என்றே நாம் சொல்லலாம். அதுவரை இந்த ஆட்டங்கள் இப்படித்தான் நடந்திருக்கிறது. இதுவரை இந்திய அணி சிறப்பாக முதல் இன்னிங்ஸில் போட்டி செய்திருக்கிறது. எதிரி வைக்கும் இலக்குகளையும் வெற்றிகரமாக செய்திருக்கிறது. இரு அணிகளுமே பலம் வாய்ந்த அணிகள் என்பதால் இன்றைய போட்டி கடுமையாக இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. லீக் சுற்றில் இரு அணிகளும் மோதிய போது இந்திய அணி 44 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. தற்போது மீண்டும் அதே மைதானத்தில் போட்டி நடைபெறுவதால் இரு அணிகளும் துபாய் ஆடுகளம் எவ்வாறு செயல்படும், எவ்வாறு அடிக்கலாம் என்பதை குறித்து புரிதல் இருக்கிறது இரு அணிகளுக்கும். இந்த சூழலில் நியூசிலாந்து அணி ஐசிசி தொடரின் விளையாடினாலே பல எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். இப்படி கடந்த 2019 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து நியூசிலாந்து அணிகள் மோதிய ஆட்டம் கையில் முடிந்தது. இதனை அடுத்து சூப்பர் ஓவர் நடைமுறைப்பட்டது. அந்த சூப்பர் ஓவர் கையான நிலையில் அதிக பவுண்டரிகள் யார் அடித்தார் என பார்த்து இங்கிலாந்து அணி தொடரை வென்றதாக அறிவிக்கப்பட்டது. அப்போது இது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்தது. இந்த சூழலில் சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியும் டையானால் என்ன நடக்கும் என்பதை தற்போது பார்க்கலாம். அதன்படி இன்றைய இறுதிப் போட்டி டையில் முடிவடைந்தால் வெற்றியாளர்களை தீர்மானிக்கும் சூப்பர் ஓவர் கடைபிடிக்கப்படும். ஒருவேளை அந்த சூப்பர் ஓவரும் டையானால் மீண்டும் 2வது முறையாக சூப்பர் ஓவர் நடத்தப்படும். இப்படி வெற்றியாளர்களை தீர்மானிக்கும் வகையில் சூப்பர் ஓவர் தொடர்ந்து நடத்தப்படும். ஒருவேளை மோசமான வானிலை காரணமாக சூப்பர் ஓவர் நடத்தப்படாத முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் போட்டி டையில் முடிவடைவதாக அறிவிக்கப்பட்டு இரு அணிகளுக்கும் கோப்பை பகிர்ந்து அளிக்கப்படும். இந்த புதிய விதிமுறை ஐசிசி கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கொண்டு வந்தது. ஐபிஎல் தொடரில் கூட பஞ்சாப் மும்பை அணிகள் மோதிய ஆட்டத்தில் முதல் சூப்பர் ஓவர் டையான நிலையில் 2வது சூப்பர் ஓவரை நடைமுறைப்படுத்தப்பட்டது. பஞ்சாப் வெற்றி பெற்றதாக அப்போது அறிவிக்கப்பட்டது. இவ்வாறு இன்றைய போட்டியில் நியூசிலாந்து இங்கிலாந்திற்கு இடையிலான ஆட்டம் டையில் முடிந்தால் இந்த நடைமுறை பின்பற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா நியூசிலாந்து போட்டியை பொறுத்தவரை கடந்த 2000ஆம் ஆண்டு நடைபெற்ற சாம்பியன்ஸ் கோப்பை இறுதிப் போட்டியில் இந்த இரு அணிகளும் மோதின. இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்ற நிலையில் மீண்டும் இன்று நடக்கும் இறுதிப் போட்டியில் அதே அணிகள் மோதுகின்றன. சுமார் 25 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தோல்விக்காக இந்தியா இன்று பழி தீர்க்குமா என எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே எழுந்திருக்கிறது. இந்தியா நியூசிலாந்து மோதிய 2000ஆம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில் நாம் திரும்பி பார்த்தோமேயானால் மிக விறுவிறுப்பாக நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் 265 ரன்கள் என்ற இலக்குடன் விளையாடிய நியூசிலாந்து அணி 2 பந்துகள் மிச்சமிருந்த போது இலக்கை எட்டி இந்தியாவை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. ஆனால் ஒரு நாள் போட்டியில் தொடரில் நியூசிலாந்து பெற்ற ஒரே வெற்றி தான் இது. 2000ஆம் ஆண்டில் இந்திய அணி அந்த வாய்ப்பை இழந்திருக்கலாம். ஆனால் அதன் பின்னர் இந்திய அணி ஒரு நாள் போட்டியில் தொடர்களை 5 முறை வென்றுள்ளது. இதில் சாம்பியன்ஸ் டிராபி தொடரை 2 முறை வென்றது அடங்கும். நியூசிலாந்தால் கோப்பையை வெல்ல முடியாவிட்டாலும் ஐசிசி தொடர்களில் அதன் செயல்பாடு தொடர்ந்து சிறப்பாகவே இருந்திருக்கிறது. இந்த 2007ஆம் ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை நடைபெற்ற அனைத்து ஒருநாள் உலக கோப்பைகளிலும் நியூசிலாந்து அணி அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டியில் விளையாடி இருக்கிறது. இவ்வாறு இரு அணிகளுமே பலம் வாய்ந்த அணிகள் என்பதால் இன்றைய போட்டி கடைசி நொடி வரை த்ரில்லிங்காக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக இந்த போட்டிக்கான டாஸ் 2 மணிக்கு போடப்படுகிறது. சம பலம் வாய்ந்த இந்தியா நியூசிலாந்து அணிகள் இறுதிப் போட்டியில் மோதுவதால் கோப்பையை யார் வெல்லுவார் என எதிர்பார்ப்பு கடுமையாக எழுந்திருக்கிறது. இதற்காகவே ரசிகர்கள் டிவி முன் இப்போதே அமர்ந்து காத்திருக்கின்றனர் மேட்சை பார்ப்பதற்காக. இந்திய அணியை பொறுத்தவரை இந்திய அணியில் கேப்டன் ரோஹித் சர்மா, துணை கேப்டன் சுப்மன் கில் தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர்.
இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரமான விராட் கோலி நல்ல ஃபார்மில் இந்த முறை இருக்கிறார். இந்த ஃபார்ம் இந்திய அணிக்கு நம்பிக்கை அளிக்கிறது. இதனிடையே பயிற்சியின் போது விராட் கோலிக்கு காயம் ஏற்பட்டிருக்கிற தகவல் வெளியாகிறது. அவர் முழங்காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக போட்டியில் இன்று பங்கேற்பாரா அல்லது மாட்டாரா என்ற எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. இருப்பினும் இன்றைய போட்டியில் விராட் கோலி முழு பலத்துடன் களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடுவரிசையில் களமிறங்கும் ஸ்ரேயாஸும் ஹார்திக் பாண்டியாவும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். பந்து வீச்சில் ஷமி, ஜடேஜா, அக்சர், வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்டோரும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். நியூசிலாந்து அணி பேட்டிங் மற்றும் பந்து வீச்சிலும் இந்திய அணிக்கு நிகரான சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது. லீக் ஆட்டத்தில் நியூசிலாந்து இந்திய அணியை வீழ்த்தியிருந்தாலும் இறுதிப் போட்டியில் மிகுந்த சவாலாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஐசிசி தொடரில் இந்திய அணிக்கு நியூசிலாந்து அணி சின்ன சொப்பனமாக இருந்து வருகிறது. இருப்பினும் 2000 ஆண்டில் நடைபெற்ற ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் நியூசிலாந்திடம் இந்திய அணி தோல்வி தழுவியது. 2000 ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபியில் அடைந்த தோல்விக்கு இந்திய அணி இன்று பழி தூக்குமா என ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பாக இருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி அன்வர். சாம்பியன்ஷிப் டிராபியின் இறுதிப் போட்டியில் இன்று இந்திய நியூசிலாந்து அணிகள் மோதுகிறது. ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்து வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்திய அணி நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கும் விராட் கோலி நல்ல ஃபார்மில் இருப்பதாக இந்திய அணியின் ரசிகர்கள் தெரிவித்திருப்பதை பார்த்து வருகிறோம். இந்திய நியூசிலாந்து அணியின் இறுதிப் போட்டியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இந்திய ரசிகர்கள். சாம்பியன்ஷிப் டிராபி போட்டியின் இறுதிப் போட்டி இன்று நியூசிலாந்து இந்தியா இடையே நடைபெறுவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சாம்பியன்ஷிப் டிராபியின் இறுதிப் போட்டி இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கிடையே இன்று பல பரீட்சையாக நடத்தப்பட போவதாகவும் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்து வருவதாக ரசிகர்கள் பேசியிருப்பதை பார்த்து வருகிறோம்.